சிவா 77 மீடியா நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். பிப்ரவரி 25, 2026 நமக்கெல்லாம் ஒரு பெரும் துயரமான நாள். காரணம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், இந்திய சுதந்திர போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதி தோழர் இரா நல்லக்கண் அவர்கள் நம்மை விட்டு மறைந்த நாள். அது பெரும் துயரத்தை தந்திருக்கிறது, வேதனையை தந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி மிக தூய்மையான, எளிமையான, நேர்மையான, இந்த மக்களுக்காகவே வாழ்ந்தவர். எதன் மீதும் பற்று இல்லாதவர். பணத்தின் மீதோ, உடைமைகள் மீதோ, சொத்தின் மீதோ பற்று இல்லாதவர். இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்திற்கும் மனிதனுக்கும் சமத்துவம் இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது என்று வாழ்நாள் முழுவதும் போராடியவர். டிசம்பர் 26, 1925 அன்றைக்கு பிரிக்கப்படாத திருநெல்வேலி மாவட்டம், இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற சிறு வைகுண்டத்தில் பிறந்திருக்கிறார். பெரும் பணக்கார குடும்பம், 9 உடன்பிறப்புகளோடு பிறந்திருக்கிறார். பெரும் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மிகவும் எளிமையான வாழ்க்கையை சிறு வயதிலிருந்தே வாழ்ந்திருக்கிறார். 101 ஆண்டு காலம் வாழ்ந்து இன்றைக்கு நமக்கு பல்வேறு செய்திகளை விட்டு சென்றிருக்கிறார். தனிமனித செயல்களிலும், தனிமனித ஒழுக்கத்திலும், ஒரு இயக்கத்திலும், அரசியல் கட்சிகளுக்கும் அனைவருக்குமான வாழ்வை வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அதனால்தான் நமக்கெல்லாம் ஒரு பெரும் வேதனை, துயரம். இவ்வாறான வாழ்க்கையை பல்வேறு தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மக்களுக்கு பல்வேறு செய்திகளை விட்டு சென்றிருக்கிறார்கள், அதை பின்பற்றியும் இருக்கிறார்கள். அந்த வரிசையில் தோழர் இரா நல்லக்கண் அவர்களும் ஒரு பெரும் வாழ்வை வாழ்ந்திருக்கிறார். அவர் சிறுவயதிலேயே சுதந்திரத்தின்பால் ஈடுபட்டு, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றிருக்கிறார். ஒரு சதி வழக்கில் கைதாகி 7 ஆண்டுகள் இருட்டறை சிறையில் கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார். பல்வேறு சித்திரவதைகள், இன்னல்கள், தலையில் தொங்கவிட்டு உடலில் மிக கொடூரமாக தாக்கி அவருக்கு துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த துன்பத்தின் உச்சம் என்னவென்று சொன்னால், முகத்தில் இருக்கிற ரோமங்களை, குறிப்பாக முகத்தில் இருக்கிற மீசை முடிகளை ஒவ்வொன்றாக பிடுங்கி இருக்கிறார்கள். உயிர் போய்விட்டால் கூட ஒரேடியாக வலி போய்விடும். ஆனால் உயிரை வைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்குவது என்பது கொடூரமானது. அந்த கொடூரத்தை எல்லாம் அனுபவித்திருக்கிறார். இந்த கொடூரத்தை ஏன் செய்ய வேண்டும்? ஒரு எதேச்ச அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அரசு மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும், தான் சொல்லுகிறபடிதான் இருக்க வேண்டும் என்கிற நிலையில் அந்த மக்களின் சமத்துவத்திற்காக, விடுதலைக்காக பாடுபடுகிற, போராடுகிற போராளிகள் யாரும் வரக்கூடாது. அப்படி வந்தால் அவர்களுக்கான தண்டனை இதுதான் என்று கைதாகி சிறையில் இருக்கிற போராளிகளை கொடுமைப்படுத்துவதன் மூலம் ஒரு பயமுறுத்தும். ஆனால் இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயந்தவர் அல்ல தோழர் இரா நல்லக்கண் அவர்கள். பயப்படவில்லை, பின்வாங்கவில்லை. துணிச்சலாக சிறை கொடுமைகளை அனுபவித்து விட்டு வெளியே வரும்போது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்திருந்தது. பிறகு காரல் மார்க்ஸ் அவர்களுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக, பெண்களின் விடுதலைக்காக 101 ஆண்டுகள் அவர் நடமாடுகிற வரை தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார். அதனால்தான் அவர் சமரசமற்ற போராடி. அவர் போராடியதால் பல்வேறு பலன்களை நம்முடைய மக்கள் பெற்றிருக்கிறார்கள், பெண்கள் பெற்றிருக்கிறார்கள், தொழிலாளர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனால்தான் நாம் இன்று வேதனையோடு இருக்கிறோம், மன வலியோடு இருக்கிறோம். அவர் வாழ்ந்த வாழ்வு எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்தார் என்றால், அவர் பார்த்த தலைவர்கள் காரல் மார்க்ஸ், ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ், விளாடிமிர் லெனின், ஜோசப் ஸ்டாலின், ஷே குவாரா, மாவோ, ஃபிடல் காஸ்ட்ரோ, டாக்டர் அம்பேத்கர்,
மகாத்மா காந்தி, அதே போல தமிழ்நாட்டில் சிங்காரவேலர், ப. ஜீவானந்தம், இப்படி பல்வேறு தலைவர்களை அவர் பார்த்திருக்கிறார். பெரும்பான்மையான தலைவர்கள் கம்யூனிச தலைவர்கள். அந்த தத்துவம் அவரை ஈர்த்திருக்கிறது. அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை அவரை அந்த அளவுக்கு வாழ தூண்டி இருக்கிறது. அதனால்தான் அப்படி தூய்மையான, எளிமையான, நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். எதன் மீதும் பற்றில்லை என்று சொன்னோம். பணத்தின் மீது பற்றே கிடையாது. உதாரணமாக ஒரு சிலதை மட்டும் சொல்ல முடியும். கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்காக 1 கோடி ரூபாய் நிதி திரட்டி கொடுத்திருக்கிறது. அவர் மக்களுக்காகவே போராடுகிறார். அவருக்கு பணம் தேவை. அதை வைத்து கொண்டு சுதந்திரமாக மக்களுக்காக போராடுவதற்கு அவர் வர வேண்டும் என்று பணத்தை திரட்டி கொடுத்திருக்கிறது. இந்த பணம் தேவையில்லை என்று அந்த கட்சிக்கே திருப்பி கொடுத்து விட்டார். அதே போல தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த 2022 தமிழர் தகைசால், அதாவது தகைசால் தமிழர் விருது வழங்கியிருக்கிறது. அதற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியிருக்கிறது. தோழர் நல்லக்கண் அவர்கள் அந்த 10 லட்சம் ரூபாயை அரசாங்கத்திடமே திருப்பி கொடுத்துவிட்டு விருதை மட்டும் வாங்கிவிட்டார். அந்த 10 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுத்த போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஆச்சரியத்தில் மூழ்கி இருந்தார். உங்களுக்கென கொடுத்த பணம் என் திருப்பி கொடுக்கிறீர்கள் என்று. மக்களுக்கு பயன்பெற வேண்டும். அது மட்டுமல்ல, என்னிடம் நான் சேர்த்து வைத்த பணம் 5000 ரூபாய் இருக்கிறது. அந்த 5000ஐயும் கொடுக்கிறேன், இதையும் மக்களுக்காக செலவிடுங்கள் என்று அவர் பிரமித்து போய்விட்டார். இப்படி ஒரு மனிதரா என்று. பல்வேறு இயக்கங்கள் அவருக்கு விருதுகள் கொடுத்திருக்கிறது. அமைப்புகள் விருதுகள் வழங்கி இருக்கிறது. விருதுகளை எல்லாம் பெற்றுக்கொள்வார், பணத்தை திருப்பி ஒப்படைத்து விட்டுவார் அவங்களுக்கு. சமீபத்தில் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவருக்கு அம்பேத்கர் விருது வழங்கியது. அம்பேத்கர் விருதை பெற்றுக்கொண்டார். அதற்காக வழங்கிய பொருக்கு 50,000 ரூபாய் நிதியை அமைப்புக்கு திருப்பி கொடுத்து விட்டார். இப்படி பல்வேறு அமைப்புகள், பல்வேறு இயக்கங்கள் அவருக்கு விருதுகளை வழங்கி இருக்கிறது, நிதியையும் வழங்கி இருக்கிறது. பணத்தின் மீது பற்று இல்லை, உடைமைகள் மீது பற்று இல்லை, ஆபரணங்கள் மீதோ, சொத்து சுகங்களோ, நிலங்களோ, காடு தோட்டங்களோ எதன் மீதும் அவருக்கு பற்று இல்லை. அவரிடம் கேட்டிருக்கிறார்கள், எதன் மீதும் பற்று இல்லாமல் எப்படி உங்களால் இருக்க முடியும் என்று. அவர் சொல்லியிருக்கிறார், நாம் வாழ்கிற போது இருப்பது, நாம் மறைந்த பின்பு எது உடன் வருகிறதோ அதை வைத்து கொள்ளலாம், எது வராதோ அதன் மீது நாம் பற்று கொள்ள தேவையில்லை, ஆசை கொள்ள தேவையில்லை என்று. நினைத்து பாருங்கள், எத்தனாயிரம் கோடிகளை சேர்த்து வைத்திருந்தாலும் இறந்த பின்பு அது உடன் வருவதில்லை, சொத்து சுகங்கள் வருவதில்லை, காடு தோட்டங்கள், நிலபுலங்கள் எதுவும் வருவதில்லை. உடல் மட்டும் மண்ணுக்கு போகும் அல்லது நெருப்புக்கு போகும். அவர் ஒரு படி மேலே போய் நெருப்பு விழுங்கும் அல்லது மண் தின்னும் அந்த உடலை அப்படி அனாவசியமாக ஒப்படைக்காமல் அந்த உடலையும் தானம் செய்திருக்கிறார். மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு ஆய்விற்காக, மருத்துவம் படிப்பிற்காக. எவ்வளவு பெரிய செயல்! அவர் எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவும் இல்லை, இந்த உடலையும் உறவினரிடமும் கொடுக்கவில்லை. உறவினரிடம் கொடுத்தாலும் அதை ஒன்று எரித்து விடுவார்கள் அல்லது புதைத்து விடுவார்கள், பயனற்று போகும். அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இறந்த பின்பும், வாழும் போதும் பயனுள்ளவராக வாழ்ந்து மறைந்த பின்பும் பயனுள்ளதாக இருக்கிறார் என்றால் இவ்வளவு பெரிய வாழ்வு. என்னை பொறுத்தவரை அவருடைய வாழ்வு ஒரு மனநிறைவாகவே வாழ்ந்திருக்கிறார் என்றுதான் எண்ணுகிறேன். அவர் வேதனையோடு இருந்திருக்க மாட்டார். ஐயோ மரணித்து போகிறோமே, எல்லாத்தையும் விட்டு விட்டு செல்கிறோமே, இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது, அதையெல்லாம் அனுபவிக்காமல் செல்கிறோம் என்கிற வேதனை இருந்திருக்கார். ஒரு சில தலைவர்கள் சொல்லியிருக்கதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது ஒரு பேராசை அல்லது ஒரு பெரும் பற்று, விருப்பம், இதோடு இருக்கிற மனிதர்கள் இறக்கும்போது அவர்களுக்கு ஒரு சிலது தெரியுமா, இறக்கிற நிலை
ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவோ அல்லது ஒரு நாளுக்கு முன்பாகவோ இறக்கப் போகிறோம் என்பது ஏறக்குறைய அவர்களுக்கு தெரிந்துவிடும். இறுக்கமாக ஒரு கண்ணீரோடு தான் இருப்பார்கள். இறக்கிற பொழுது அவர் வாழ வேண்டிய வாழ்க்கையை நினைத்து, அனுபவிக்க வேண்டியவர்களை நினைத்து, ஐயோ அனுபவிக்க முடியாமல் போய்விட்டதே என்று எண்ணி கண்ணீர் விடக்கூடிய நிலை இருக்கும். உயிர் போனவுடன், கண் மூடியவுடன் கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் வழியும். அது அவருடைய ஏக்கம், அவருடைய தவிப்பு, அவருடைய ஆசை. இதையெல்லாம் தான் முடியாமல் போய்விட்டதே, இன்னும் குடும்பத்தாரோடு வாழ முடியாமல் போய்விட்டதே, நம்மை தனியாக கொண்டு போய் புதைத்து விடுவார்களோ அல்லது எரித்து விடுவார்கள் என்கிற ஒரு அச்சம். ஆனால் தன்னுடைய வாழ்வு பிறருக்காக, பலன் நலன்களுக்காக, பல்வேறு தொண்டுகளுக்காக வாழ்ந்திருந்தால் மரணிக்கிற பொழுது மனநிறைவாக மரணிப்பார்களாம். நாம் போதுமானதாக வாழ்ந்து விட்டோம். நம்முடைய வாழ்வு எத்தனையோ பேர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது, சமூகத்தின் விடுதலைக்காக இருந்திருக்கிறது, மற்றவர்களுக்காக இருந்திருக்கிறது. போதும் என்ற ஒரு மனநிறைவு ஏற்படுமா, நிறைவோடு மரணிப்பார்களாம். அப்படித்தான் இவரும் மரணித்திருப்பார் என்று நான் எண்ணுகிறேன். எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைத்தாலும் இப்படி எளிமையாக தூய்மையாக வாழ முடியாது. அது முடிவு செய்து கொள்ள வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நாம் இப்படித்தான் வாழ வேண்டும், நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும், மனைவியிடம் பிள்ளைகளிடம் இப்படித்தான் நாம் வாழ வேண்டும், நாம் வாழ்கிற இடம் இப்படித்தான் இருக்க வேண்டும். இறுதி வரை அவர் அரசுடைய குடியிருப்பில் தான் குடியிருந்திருக்கிறார். ஹவுசிங் போர்டுன்னு சொல்வார்களே, அதில் தான் அவர் குடியிருந்திருக்கிறார். அவர் நோய்க்கு சிகிச்சை பெற்றதெல்லாம் அரசு மருத்துவமனைகளில் தான். சாதாரணமாக சைக்கிளில் பயணித்திருக்கிறார், ஆட்டோவில் பயணித்திருக்கிறார். ரயில் பயணம் என்றால் 2ஆம் வகுப்பு தான், சாதாரண இருக்கையில் தான் அமர்ந்து பயணித்திருக்கிறார். சொகுசு வாழ்க்கையை அவர் வாழவே இல்லை. அது பெரிதாக அவர் எண்ணவே இல்லை. சொகுசு என்பது அதற்கு முக்கியத்துவம் அவர் கொடுக்கவே இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் மக்களுக்கு அனைவருக்கும் சமமாக இன்னும் கிடைக்கவே இல்லை. ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்றத்தாழ்வு. ஆண் பெரியவன் பெண் சிறியவள் என்று எண்ணுகிற ஒரு மனோபாவம், பணக்காரன் ஏழை என்கிற மனோபாவம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற மனோபாவம், பணக்காரன் ஏழையை கொடுமைப்படுத்துகிற ஒரு மனோபாவம், ஆட்சியில் இருப்பவர்கள் ஆட்சிக்கு கீழ் இருப்பவர்கள் ஒரு ஆளுமை மனோபாவம், பெரிய வல்லரசு நாடு சிறிய நாடு என்கிற ஆதிக்க மனோபாவம். இப்படி பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாடுகள் இருக்கிற இந்த மண்ணில் சொகுசு என்பது ஒரு பெரிதே கிடையாது. சமத்துவமாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும், சமமாக கிடைக்க வேண்டும். அது இல்லை. அதற்காக போராடியவர் தான் தோழர் இரா. நல்லக்கண் அவர்கள். அவர் தேர்தலில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட்டிருக்கிறார், வெற்றி பெறவில்லை. பாராளுமன்ற உறுப்பினருக்கு போட்டியிருக்கிறார், வெற்றி பெறவில்லை. அந்த வெற்றி அவர் பெரிதாக எண்ணவும் இல்லை. தோல்வியை அவர் பெரிதாகவும் வருத்தப்படவும் இல்லை. தோல்வி அவருக்கல்ல, அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த மக்களுக்குத்தான். ஆனால் அதைவிட பெரிய வெற்றி, அந்த மக்களும் இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறார்கள். பெரிய வெற்றி என்றது எது என்று அவர் எண்ணியிருப்பார் என்றால் இந்த வாழ்வைத்தான், பிறருக்காக வாழ்வதைத்தான் பெரும் வெற்றியாக எண்ணியிருப்பார். வாழும் போதும் பயனுள்ளவனாகவும் வாழ்ந்த பிறகும் பயனுள்ளதாக தன் உடலும் இருக்க வேண்டும், இந்த வாழ்வைத்தான் அவர் பெரும் வெற்றியாக எண்ணியிருப்பார். அதே போல் வாழ்ந்தும் இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் 72 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்தியிருக்கிறது. அதே போல முதலமைச்சரே, தமிழ்நாடுடைய முதலமைச்சரே வந்து வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அனைத்து தரப்பு அரசியல் கட்சி தலைவர்களும், திரை பிரபலங்களும், முக்கியஸ்தர்களும், அனைத்து தரப்பு மக்களும் வேதனையோடு அவருக்கு இறுதி மரியாதையை செலுத்தியிருக்கிறார்கள், அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். இது சாதாரணமாக நிகழ்ந்து விடாது. இது ஒரு புனிதமான, ஒரு நேர்மையான, இந்த மக்களுக்காக வாழுகிற தலைவர்களுக்கு கிடைக்கக்கூடியது. அவர் என்ன நினைத்தாரோ அதே போல் வாழ்ந்திருக்கிறார். பெரும் வாழ்வு, ஒரு மனநிறைவான வாழ்வு. இதைத்தான் இன்றைய தலைமுறை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அவர் தோழர் என்று நாம் அழைக்கிறோம். நினைத்து பாருங்கள், என்னுடைய வயதோ இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ சிறிய வயதோ அல்லது பெரிய வயதோ இருப்பார்கள், தோழர் என்கிறோம். அதைத்தான் அவர் விரும்பினார். ஏன் விரும்பினார் என்றால் 1818 பிறந்த காரல் மார்க்ஸ் அவர்களும் தோழர் தான். 1820 பிறந்த ஃபிரெடரிக் ஏங்கல்ஸும் தோழர் தான். 1870 பிறந்த லெனின் அவர்களும் தோழர் தான். 1878 பிறந்த ஜோசப் ஸ்டாலினும் தோழர் தான். மாவோவும் சீன புரட்சியாளர் மாவோவும் தோழர் தான். அதே போல கியூப புரட்சியாளர்கள் சேக்குவாராவும் தோழர் தான். ஃபிடல் காஸ்ட்ரோவும் தோழர் தான். ஜீவானந்தமும் தோழர் தான். ஏனென்றால் ஒடுக்கப்படுகிறவனுக்கும் அடக்கப்படுகிறவனுக்கும் விளிம்பு நிலையில் இருக்கிறவனுக்கும் அவனுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறவனுக்கும் அந்த உரிமைகளுக்காக அடக்கப்படுபவர்களுக்காக ஒடுக்க போராடுகிற முன்வருகிற அனைவரும் தோழர்கள் தான். தோளோடு தோள் கொடுப்பவர்கள், துணையாக இருப்பவர்கள், அவருக்காக வாழ்பவர்கள் தோழர்கள். அதன் அடிப்படையில் நானும் அவரை தோழர் என்று அழைக்கலாம், அவருடைய சக வயதில் இருப்பவர்களும் தோழர் என்று அழைக்கலாம், என்னை விட வயது குறைந்தவர்களும் தோழர் என்று அழைக்கலாம். அந்த தோழருக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை அவர் தந்து இறுதி வரை வாழ்ந்தார். அவருடைய வாழ்வு பெரும் வாழ்வு. நேர்மையாக அவரளவுக்கு வாழ முடியாவிட்டாலும் யாருக்கும் துன்பம் இழைக்காமல், யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் ஒரு வாழ்வை வாழ வேண்டும். நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும். எதையும் சேர்த்து எதையும் எடுத்துக்கொள்ள போவதில்லை. ஒரு ஆழமா, ஒரு நுட்பமா, தீர்க்கமா யோசிச்சு பார்த்தோம்னா இது நமக்கு புரியும். நினைத்து பாருங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் எதையும் எடுத்துட்டு போக முடியாது, எவ்வளவு சேர்த்து வச்சாலும் எதையும் எடுத்துட்டு போக முடியாது. எவ்வளவு பெரிய வாழ்க்கையா இருந்தாலும் வாழ்ந்திருந்தாலும் 24 மணி நேரத்துக்கு மேல அந்த உடலை இறந்த பின்னாடி எந்த உறவினர்களும் வச்சிருக்க மாட்டாங்க. பெற்றவங்களா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், உற்றார் உறவுகளா யாரா இருந்தாலும் ஒரு 24 மணி நேரத்துக்கு மேல அந்த உடலை வைத்திருக்க மாட்டாங்க. எப்ப உடல் எடுக்கிறாங்க, அடக்கமா எரிக்கிறதா, அதுக்கு பேர் பிணம்னு வந்துருது. 10 வீட்டு நிலங்கள் வாங்கி வச்சிருந்தாலும் எந்த உறவினர்களாவது ஒரு சிலர் அப்படி இருக்காங்க, பெரும்பான்மை அப்படி கிடையாது. ஐயோ இத்தனை நிலங்கள் வாங்கியிருக்காங்களா, ஒரு நிலத்துல அவருடைய உடலை வச்சு அதை நம்ம வணங்க யாராவது நினைச்சிருக்காங்களா? கிடையாது, வைக்கவும் முடியாது. அப்படி எதுவுமே இல்லாத, எதுவுமே கூட வராத, எதையுமே எடுத்துட்டு போறதுக்காக பெரும் பற்றுதல் வச்சு, பேராசை வச்சு, அதுக்காக வாழ்ந்து ஒரு நிறைவில்லாத வாழ்க்கையை வாழ்றதை விட தனக்கு என்ன இருக்கோ, தன்னால என்ன முடியுதோ, தன் உழைப்புக்கு என்ன கிடைக்குதோ அதுல ஒரு மனநிறைவான வாழ்க்கையும் தனக்கு வச்சுக்கிட்டு மீதம் இருக்கிறத பிறருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுங்கிறது ஒரு பெரும் வாழ்க்கை. தோழர் நல்லக்கண் அவர்கள் இறந்தாலும் ஒரு நாளும் சராசரி மனிதர்களை சொல்வதை போல ஒரு உடல் என்றோ ஒரு பிணம் என்றோ சொல்லல. தோழர் இரா நல்லக்கண், தோழர் இரா நல்லக்கண் போராளி, சமரசமற்ற போராளி, மக்களுக்காக வாழ்ந்த போராளி, கம்யூனிஸ்ட சிந்தனையாளர். இப்படிதான் எல்லார் வாயிலிருந்து வந்துச்சு. இந்த வாழ்க்கையை தான் ஒவ்வொரு மனிதர்களும் வாழணும். அவரளவுக்கு வாழணுங்கிற நினைக்கிறது இன்னைக்கு ரொம்ப தேவையா இருக்கு. அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் மக்களும் இவர் போல நேர்மையா அவங்கவங்க வாழ்ற இடத்துல மனிதர்களை கொண்டாடுங்க, போற்றுங்க, அவங்கள ஊக்கப்படுத்துங்க. அவங்க அது போல இருந்தாதான் அவங்கள பார்த்து அடுத்த தலைமுறை வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அரசியல் கட்சிகளும் ஆட்சியில் இருக்கிற கட்சிகளும் அதை நம்ம அவங்கள முன்னிறுத்தணும். ஊடகங்கள் வாழ்ற காலத்திலே அவங்கள பத்தி நிறைய பேசணும், அவங்களுடைய உழைப்பை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும், ஒரு அங்கீகாரம் வழங்கணும். அதே போல அவர் வாழ்ற அந்த பகுதி மக்களும் அதை உணரணும். அப்பதான் பல்வேறு இது போல தோழர் நல்லக்கண்ணு போல பல்வேறு போராளிகள், பல்வேறு நேர்மையாளர்கள் இந்த மண்ணில் இருக்க முடியும். இவர்களைப் போல இந்த நேர்மையாளர்களால தான் இந்த மக்களும் நாடும் செழிப்போட இன்னும் ஒரு உயிர்ப்போட வாழ்றதுக்கு இந்த நேர்மையானவர்களால மட்டும்தான்
இருக்கு. இவர் போல இன்னும் பல்வேறு நேர்மையான மனிதர்கள் இந்த மண்ணில் வாழணும், இந்த மனித குலத்திற்கு தொண்டு செய்யணும். இதை பார்க்குற வாழ்கிற ஒவ்வொருவரும் அந்த தொண்டு உள்ளத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழணுங்கிறது தான் தோழர் நல்லக்கண் அவர்களுடைய வாழ்வும் மறைவிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை சிவா 77 மீடியா நேயர்கள் அனைவருக்கும் சொல்றதுல உண்மையாகவே நான் ஒரு மனநிறைவடைகிறேன். ஏன்னா நேர்மையற்ற வாழ்வு ஒரு நிரந்தரமற்ற வாழ்வு, நேர்மையான வாழ்வு நிரந்தரமான வாழ்வு. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்லணும். அந்த பெருவாழ்வு வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை தோழர் நல்லக்கண் அவர்களுடைய வாழ்வும் மறைவும் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய அளவில் எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துன்பம் துயரங்கள் இருந்தாலும் இந்த பெருவாழ்வை எண்ணி நாம் மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ளவனாக இருக்கணுங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.